பிடியதன் உருவமை குளமுக்கு கரியடு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுப்புடைய வடிவினர் பயில்வழி வளம்புரை இறை அருள் தரும் சிவகாமி சமேதா நடராஜமூர்த்தி திருவடியை வணங்கி அஷ்டசக்தி நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். ரிஷபராசி நேயர்களுக்கு தனம், தானியம், கீர்த்தி, சகித வண்டி, வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 2வது இடம் ரிஷபம். பார்த்தீங்களா, காலபுருஷனுக்கு இவர்களும் 2வது இடம். அப்ப 2ல தான், அதனாலதான் முன்னோர்கள் அப்படி 2லயே தனத்தை வச்சிருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது 12 பாவங்கள்ல 2ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது, 2ஆம் பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ல குரு ஒரு 6 மாசம், இப்பதான் ஒரு 2 10 20 நாள் போயிட்டு வந்தாரு, வக்ரத்துல போயிட்டு வந்தாரு கடகத்துக்கு 3த்துக்கு. ஆனா இப்ப மறுபடியும் உங்களுக்கு வர்றாரு. வர்றாரு. பொதுவா 2026 இந்த குருவோட சேரும்போது இது 2026க்குரிய ஆங்கில புத்தாண்டா இல்ல குருவுக்குரிய ஆங்கில புத்தாண்டான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த நெருக்கம் இருக்குது அதுல. அப்ப குரு ராசிக்கு, உங்க ராசிக்கு 2 இருக்கும்போது எல்லா வகையிலையும் சிறப்பானவர். சனி உங்களுக்கு 11ல அதை விட சிறப்பானவர். ராகு 10ல அதை விட சிறப்பானவர். இதை விட நீ என்ன வேணும்? இந்த 3 கிரகங்கள் ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது, நிலைநிறுத்தப்படக்கூடியது. அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள், பெண்கள், தொழில், வாகனம், அழகு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, பூக்கள் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அங்கே உச்சம். அதான் உங்க ராசிக்கு 3க்குரியவன் உங்க ராசியில உச்சமாகிறார். அப்படி இந்த ராசி, இந்த வருஷமும் உங்களோட ராசியிடம் பிறக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரவங்களுக்கு எக்ஸப்ட் கடகலக்கணம், மகர லக்கணத்தை தவிர்த்து எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்துக்காரங்க ஃபர்ஸ்ட் சிம்ம லக்கணம், 2 கடக லக்கணம், 3 மீன லக்கணம், 4 தனுசு லக்கணத்தை தவிர்த்து இந்த 4 லக்கணம் ரொம்ப கவனம். அதுக்கு பகை பெற்றவர்கள், சமம் பெற்றவர்கள். உங்க தொழில் கொஞ்சம் இந்த 2 வருஷத்துல புதுசு, குழந்தை பாக்கியம், திருமணம், கல்வி, பொருளாதாரம், பட்டம், பதவி, படிப்பு, உதவி எல்லாமே ஆல்வேஸ் ஓகே. இதை பண்ணிட்டு ரொம்ப சிறப்பாக அமையும். அதுல எந்தவித சந்தேக கண்ணோட்டம் கிடையாது, மறந்துடாது. பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக, தாயார் சன்னதி வழிபாடு இதெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு சுபிட்சத்தை இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபத்துக்கு 60%.